ஓம் சாந்தி. மே 31, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை முட்களை மலர்களாக மாற்றுவதற்கு வந்துள்ளார். ஷரீர உணர்வே மிகப்பெரிய முள் ஆகும். இதன் மூலமாகவே மற்ற விகாரங்கள் அனைத்தும் வருகின்றன. எனவே ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். கேள்வி: தந்தையின் எந்த பணிகளை புரிந்து கொள்ளாததால் பக்தர்கள் அவரை சர்வ வியாபி என கருதிவிட்டார்கள்? பதில்: தந்தை பல ரூபங்களை கொண்டவர். அவர் தேவை ஏற்படும் பொழுதெல்லாம் ஒரு வினாடியில் எந்த குழந்தையிலாவது பிரவேசித்து அவர் முன்னிலையில் உள்ள ஆத்மாவிற்கு நன்மை அளிக்கின்றார். அவர் பக்தர்களுக்கு காட்சிகளை அருள்கின்றார். அவர் சர்வ வியாபி அல்ல, ஆனால் மிக வேகமான ராக்கெட் ஆவார். வந்து செல்வதற்கு தந்தைக்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. இதை புரிந்து கொள்ளாததாலேயே பக்தர்கள் அவரை சர்வ வியாபி என கூறுகிறார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்குரிய சாரம் 1. தகுதி வாய்ந்தவர்களாகவும் விவேகிகளாகவும் ஆகுவதற்கு தூய்மையாகுங்கள். முழு உலகையும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுவதற்கு தந்தையுடன் சேவை செய்யுங்கள். கடவுளின் உதவியாளர் ஆகுங்கள். 2. இந்த கலியுக உலகின் சம்பிரதாயங்களையும் சமூகத்தின் அபிப்பிராயங்களையும் குடும்ப கோட்பாடுகளையும் துறந்து மரியாதா கோட்பாடுகளை பின்பற்றுங்கள். தெய்வீக குணங்கள் நிறைந்தவராகி தேவ சமுதாயத்தை ஸ்தாபியுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் கவனக்குறைவையும் சோம்பலையும் தூய்மையின்மையின் சுவடு எதனையும் துறந்துவிட்டு முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆகுவீர்களாக. உங்களுக்கு சோம்பலோ அல்லது கவனக்குறைவோ இருக்கும் பொழுது நீங்கள் நாளாந்த நேர அட்டவணையில் தளம்பல்கள் ஏற்படுகின்றன. அது ஒரு விகாரத்தின் சுவடு என்பதால் நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதில் அதுவும் ஒரு ஆதிக்கத்தை கொண்டுள்ளது. நீங்கள் அமிர்த வேளையில் உங்களை முழுமையாக விழிப்படைந்தவராக அனுபவம் செய்துவிட்டாலோ செய்யாது விட்டாலோ பலவந்தமாகவோ அல்லது சோம்பலுடனோ அமர்ந்தாலோ உங்களை பூஜிப்பவர்களும் பின்னர் உங்களை ஒரு பலவந்தமான உணர்வுடனோ அல்லது சோம்பலுடனோ பூஜிப்பார்கள். எனவே சோம்பலையும் கவனக்குறைவையும் துறந்து இடுங்கள். அப்பொழுது நீங்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக முடியும். ஸ்லோகம்: நீங்கள் சேவை செய்யும் பொழுது வீணான செலவுகள் எதனையும் கொண்டிருக்காதீர்கள். ஓம் சாந்தி.